வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பழனி போயிருந்தவங்க இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த பழனிக்கு போயிட்டு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே நடந்துச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த பழனியில் என்ன ஒரு தெய்வீக சக்தி இருக்குது, என்ன வேண்டுதல்கள்லாம் நடக்குது, எந்த மாதிரி வேண்டணும் அப்படின்னு சொன்னால் நடக்குது, இதெல்லாம் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க முடியுமோ அத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துக்கோங்க. இந்த பழனி ஒரு தெய்வீகமான ஊருங்க. எப்படி நம்ம திருப்பதிக்கு போனோன்னா நம்மளுக்கு அந்த ஒரு தெய்வீக அனுபவம் கிடைக்குமோ அதே மாதிரி தாங்க அந்த பழனியுமே. பழனி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு வேண்டுதல் ரொம்ப ரொம்ப என்னோட லைஃப்பில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். ஒரு வேண்டுதல் இங்கே நிறைவேறி இருக்குங்க. ஒன்றுமே இல்லைங்க, சும்மா அந்த கோயிலுக்குள்ளே நின்று கூட வேண்டலை. அந்த கோவிலில் மலை இறங்கும் இல்லையா, அந்த மலை இறங்குற இடத்துல ஒரு இடம் இருக்குது பாருங்க. அந்த படி ஃபஸ்ட்டு அந்த படியை வச்சு காலில் இறங்குவோம்ல, அந்த சைடு நின்று நான் ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சுங்க. அப்போ வேண்டிட்டு வந்தேன். அது பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த வேண்டுதல் நடந்துச்சு. ஆனால் அது மட்டும் இல்லைங்க, இப்போ சமீபத்தில் நான் வீடியோ கூட போட்டிருப்பேன். இப்போ சமீபத்தில் கூட ஒரு வேண்டுதல் நடந்துச்சு. அது எங்கே அப்படின்னு சொன்னால் முருகன் கோயிலில் தான். அது பழமுதிர் சோலை முருகன் கோயிலில். ஆக மொத்தத்தில் என்ன தெரியுது, இந்த முருகன் வேண்டுறது எல்லாம் கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேண்டுதலாக இருக்கும். நீங்கள் இந்த முறையில் நீங்கள் பழனியில் வேண்டி பாருங்கள். கட்டாயம் அது நடக்குதுங்க. அது என்ன அப்படி சொல்ல, மனசுருகி மனசு நொந்து போய் எனக்கு வேறு கதியே இல்லை முருகா, நீ தான் பார்த்துக்கணும், இந்த விஷயத்தை நீ தான் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும், இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கணும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னோட கஷ்டம்லாம் நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி பாருங்கள். அது கட்டாயம் நடக்குதுங்க. அது உங்கள் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த முருகன்கிட்ட வேண்டிட்டு வந்தால் நடக்குதுங்க. அதுவும் பாருங்கள், நாங்கள் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறி வந்தோம். ஆனால் ஒவ்வொரு கட்டத்துலேயும் முருகன் எனக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் துணையாக இருந்திருக்காங்க. நாங்கள் பழனியில் வேண்டிக்கிட்டு சாமிலாம் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கும்போது வினிதாஸ் கிரியேஷன்ஸ் அந்த பொண்ணு இறங்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டோட இறங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வீடியோவில் பார்க்குறோட நேராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்கங்க. இறங்கிட்டு இருந்தாங்களா, சரி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நினச்சேன். அடுத்த செகண்டே அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன். எதனால அப்படின்னு சொன்னால், நம்ம போய் பேசினா அவங்க பேசுவாங்களா இல்லை பேச மாட்டாங்களா அப்படின்றது தெரியாது. புதுசாக நம்ம போய் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற யூடியூப் சேனல், அவங்க நிறைய 2 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. ஒருவேளை அவங்க நல்லா பேசக்கூடியவங்களாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. நல்லா பழகக்கூடியவங்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் புதுசாக போய் பேசுகிறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. நாங்கள் இறங்கும் போதே அவங்க எங்கள் கூடவே இறங்கிக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் வரைக்கும் அவங்ககிட்ட பேசலாமா வேணாமா அப்படின்னு, சரி வேண்டாம் பரவாயில்ல விட்டுலாம், எவ்வளோ பேர் சந்திக்கிறோம், பேசிட்டேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. இந்த பழனி மலைக்கு போனோடனே பாருங்களேன், நம்ம கஷ்டம் எல்லாமே தீர்ந்துருங்க. நீங்கள் இந்த மனசு உருகி மனசு நல்ல ஒரு கடவுளே நீ தான் எங்களை காப்பாற்றணும், எங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டி பாருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்குங்க. பாவம், ஆனால் அவங்க அடுத்த வீடியோ பார்த்தேன், ரூம் கிடைக்காம கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த டைமில் கொஞ்சம் கந்தசஷ்டி டைம் வேறையா, அதனால் பாருங்கள் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. நாங்கள் முன்னாடியே புக் பண்ணியிருந்தோங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே போயிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே நீங்கள் அதான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் இந்த மனசு உருகி நீங்கள் வேண்டி பாருங்கள். முருகன் நீங்கள் கேட்டது கட்டாயமாக தருவாங்க. நாம் இந்த முருகனை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அந்த அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் இதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா? நன்றி.